ஹலோ கைஸ், போன பார்ட்ல நம்ம ஹீரோயினும் ஒரு பையன் நினைச்சது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினும் ரூமோ லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு சொல்லி தப்பா வர புரிஞ்சுப்பான். இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோவோட சட்டியா கட்டணுன்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தினால இவங்களோட லைஃப் எந்த மாதிரி மாறப்போகுதுன்றதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நம்ம ஹீரோயின் ஜூஸ் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரும்போது அங்க இருந்த ஹீரோவை பார்த்து ரோம் சொன்ன விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. ரோமோ அவன் உடம்புல எங்க வேணாலும் பேர் இருக்கலாம், அதை நம்ம தான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னால வந்த ஹான் இங்க என்ன பண்றேன்னு பேசி பயன்படுத்தி இருப்பாரு. எல்லாரும் ட்ரிங்க் பண்ணி சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது கூட நம்ம ஹீரோயின் அவன் கையில இருக்கிற பேரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. பேசாம நம்ம இப்படி பண்ணி பாக்கலாமான்னு ஹீரோவை அவங்க பெட்டுக்கு கூட்டிட்டு போய் தள்ளி அவனை எதுவும் பேச விடாம அவன் வாய் மூடி மெதுவா அவன் கையோட ட்ரெஸ்ஸ விலைக்கு பார்க்கணும். ஒருவேளை அவன் கையில பேரு இல்லைன்னா அப்ப இன்னொரு கையில இருக்கும், ஒருவேளை அந்த கையிலயும் பேரு இல்லைன்னா நம்ம ஹீரோயின் இது போலலாம் யோசிச்சுட்டு இருக்க. அப்போ திடீர்னு ஹானோட குரல் கேட்கும், என்ன யோசிச்சுட்டு இருக்க நீன்னு. நம்ம ஹீரோயின் டப்புன்னு சைனனுக்கு வந்து அங்க ஜூஸ் பாட்டில கீழே ஊத்தி விட்டுருவாங்க. அது நம்ம ஹீரோ மேலே ஊத்திட்டு என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. ஹீரோவா அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லி நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு ஸ்லீவ்ஸ மேல தூக்கி விடும்போது நம்ம ஹீரோயின் வச்ச கிணவங்காம அங்கேயே பாப்பாங்க. இதுக்கு தானே நான் காத்துட்டு இருந்தேன்னு. ஆனா ஹீரோவோட கையில எந்த ஒரு நேமமே இல்லாததை பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கரமா சோகமாகி அப்போ இவன் உண்மையத்தான் சொல்லியிருக்கான் போல, நம்ம தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம், நம்ம இவனோட சோல்மேட் கிடையாது போலன்னு சொல்லி பயங்கரமா சோகமாயி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி உள்ள போன நம்ம ஹீரோ அவன் பாட்டுக்கு உள்ள போய் படுத்துப்பான். ஏன்னா இவனால நம்ம ஹீரோயினை ஃபேஸ் பண்ண முடியல, அவங்க மேல ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமாகுதுன்றதுனால இப்படி பண்ணிட்டு இருப்பான். கண்ண மூடி படுத்தாலும் ஹீரோயினோட மெமரிஸே அதிகமா வரும். இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம மூஞ்சில பெட்ஷீட்டை மூடிட்டு திருப்பி படுத்துப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் தண்ணியை ஓவர போட்டு பயங்கர போதையா இருப்பாங்க. பக்கத்துல இருந்த ஹான் ஹீரோயினை பார்த்து சிப் பண்ணிட்டு இருக்க திடீர்னு நம்ம ஹீரோயின் எழுந்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது ஏன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது ஹான் ஹீரோயினோட கையில ஹீரோவோட நேம் இருக்கிறத பாத்துருவான். அப்ப நம்ம ஹீரோயின் இந்த நேமால தானே இவ்வளவு பிரச்சனையும், இதை இப்பவே நான் அழிக்கிறேன்னு பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்து அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ஹான் துணியை வச்சு கையை மூடி விட்டுருவான். இங்க பாரு உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, ஒழுங்கா உள்ள போய் படுன்னு சொல்லுவான். இதெல்லாம் காதல வாங்கிக்காத நம்ம ஹீரோயின் உன்னை போல ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கனால எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும், பேசாம உன்னோட நேம் என் கையில வந்திருக்கலாம்னு சொல்லி நான் உள்ள போய் படுத்து தூங்க போறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. அவனுக்கு ஏற்கனவே ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் இருக்கும், இப்போ ஹீரோயின் வேற இப்படி சொல்லிட்டு போயிடுவாங்களா, என்ன பண்றதுன்னே தெரியாம திருன்னு முடிச்சிட்டு இருப்பான். உள்ள தூங்குறன்னு போன நம்ம ஹீரோயின் நேரம் நம்ம ஹீரோ பக்கத்துல போய் படுத்துப்பாங்க. ஹீரோ எந்திரிச்சு யார் இதுன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோயினா இவ்வளவு க்ளோஸ் அப்ல பார்த்ததும் ஹீரோக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ சடனா ஹீரோயின் ஒரு பையன் தாண்ட விஷயம் ஞாபகம் வந்து ஹீரோயினை தள்ளி விட்டு அங்கிருந்து எகிரி வச்சு தள்ளி நிப்பான். அப்போ ஹீரோயின் எழுந்துச்சு ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நீ தான் என்னோட சோல்மேட்டுன்னு சொல்லுவாங்க. திடீர்னு என்ன நினைச்சாங்களோ தெரியல, இவன் தான் என்னோட சோல்மேட்டுன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோவும் உடனே ஓடி வந்து ஹீரோயின் வாய மூடி ஹீரோயினை தூங்க வைக்கிறதுக்காக அவங்க ரூமுக்கே தூக்கிட்டு வந்துருவான். ஹீரோயினை படுக்க வச்சுட்டு திரும்பி போலான்னு எழுந்துக்கும் போது கீழே இருந்த ஒரு பொருள் வழிக்கு ஹீரோயின் மேலேயே விழுந்து கிஸ் பண்ணிடுறான். இந்த சீன் அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் ஹீரோவா தான் காட்டுறாங்க. ஹீரோ அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னால சைக்கிள்ல நம்ம ஹீரோயின் வராங்க. சத்தத்தை கேட்டு திரும்பி பார்ப்பான், ஆனா ஹீரோயின் தான் வராங்கன்னு தெரிஞ்சதும் மறுபடியும் திரும்பிப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் இவனை கண்டு கூட மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு சைக்கிள்ல வேகமா போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் இவ்வளவு வேகமா போறது எங்க தெரியுமா, ரோம பாக்குறதுக்காக தான். ரோம பார்த்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அவனை செக் பண்ணி பார்த்தப்போ அவன் பாடியில என்னோட நேமே இல்லைன்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட ரோமோ நேம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, உனக்கு அவனை பிடிச்சிருந்தா அவனும் உன்னோட சோல்மேட் ஆக்கிக்கோ, இன்னும் எத்தனை வருஷம் தான் வெயிட் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரோம் சொல்ற விஷயம் சரின்னு படும். இதுக்கு இன்னொரு பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவர் காலேஜ்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்க கூட பார்க்காம ஹீரோயின் பத்தின ஃபீலிங்ஸ்லயே மூழ்கி இருப்பாரு. சரின்னு கிளாஸ் முடிஞ்சதும் வெளியே போலான்ட்டு கிளம்புனா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. ஸ்ப்ரேவை வச்சு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினை பாக்குறாரு. ஹீரோ பாக்குற விஷயத்த நம்ம ஹீரோயினும் நோட் பண்ணிட்டு பாப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பார்த்ததும் ஹீரோ பார்க்காத மாதிரி திரும்பி போவாரு. நம்ம ஹீரோயினும் ஓவரா பண்றானே ஸ்ப்ரே அடிச்சு தோத்துற மாதிரி பண்ணுவாங்க. அங்கிருந்து கிளம்புன நம்ம ஹீரோ ஆனோட ப்ராஜெக்ட் போட்டோ எடுத்துட்டு இருப்பாரு. சரியா அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயினும் வராங்க. ஹீரோயினை பார்த்த நம்ம ஹீரோ இங்க இருந்து நம்ம எப்படியாவது சீக்கிரம் கிளம்பணும்ன்ற மைண்ட் செட்ல இருப்பாரு. இதை கவனிச்சு நம்ம ஹீரோயின் எதுக்காக என்ன பார்க்கும் போதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டே இருக்க, நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தான் ஸ்டே பண்ணிருக்கோம், அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அவாய்ட் பண்ணிக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் சாரி வேற கேட்பாங்க. நான் நீங்க தான் என்னோட சோல்மேட்டுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட கேட்டேன், அதனால தானே நீங்க என்ன இப்படி அவாய்ட் பண்றீங்கன்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஹீரோவும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கன்னு சொல்லுவான். ஹீரோ சரின்னு அவன் வேலையா பாக்கலாம்னு நினைக்கும் போது நைட்டு நடந்த விஷயங்கள அவனுக்கு ஞாபகம் வரும். அதை பத்தி நினைச்சு பாத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் குறுக்க வந்து என்னடா யோசிக்கிறேன்னு கேட்பாங்க.
அப்போ ஹீரோ நானும் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லி நைட் நடந்த விஷயத்த பத்தி பேசலான்னு வருவான். அப்போ அந்த இடத்துக்கு ஹான் வந்து இவங்க பேசிட்டு இருக்கிற டாபிக்கே மாத்தி விட்டுருவான். அப்ப நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்து ஒரு ஜூஸ் எடுத்து குடிப்பாங்க. இதை பார்த்த ஹான் அது எனக்கு வாங்கி வந்தது என்னோடதுன்னு சொல்லி புடுங்கி குடிக்கலான்னு பார்ப்பான். இந்த விஷயத்த பார்த்த ஹீரோ உணர்ச்சி வசப்பட்டு கத்திடுவான். இவங்க 2 பேருமே இவன் எதுக்கு திடீர்னு கத்துறான், என்னாச்சு இவனுக்குன்ற மாதிரி பார்ப்பாங்க. நம்ம ஹீரோயின் குடிச்ச ஜூஸை இவன் குடிக்க கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பான். இருந்தாலும் இப்ப திடீர்னு கத்துனதுனால என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாத இருக்க நம்ம ஹீரோ அது வந்து இங்க நிறைய ஜேம்ஸ் இருக்குல்ல, அதனால ஒருத்தர் குடிச்ச ஜூஸை இன்னொருத்தர் குடிக்கூடாதுன்னு சொல்லுவான். அதனால தான் வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் அவன் என்ன சொல்ல வரான், இப்ப நான் குடிச்ச ஜூஸ்ல ஜேம்ஸ் இருக்குன்னு சொல்ல வரானான்னு கேட்பாங்க. அங்கிருந்து கிளம்புன நம்ம ஹீரோ கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது கிளாஸ் சரியா கவனிக்காம இருக்கிறத பார்த்த மேம் ஹீரோவை எழுப்பி அவனை வெளியே போக சொல்லிடுறாங்க. வெளியே வந்த நம்ம ஹீரோ ஒரு கிளாஸ் பால்கனியை பார்த்து அதை போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போவான். அங்க போய் பார்த்தா கிளாஸுக்குள்ள நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. உள்ள இருக்கிற ஹீரோயினை பார்த்ததும் அவங்க பக்கத்துல போலாம்னு சொல்லிட்டு போவான். அப்போ ஹீரோயின் பக்கத்துல போனதும் ஹீரோக்கு செஸ்ல இருக்கிற டாட்டூ க்ளோ ஆகும். அதே போல நம்ம ஹீரோயின் கையில இருக்கிற டாட்டூவும் க்ளோ ஆகும். அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஃபீலிங்ல எழுந்து பார்த்தா எதிரில நம்ம ஹீரோ நின்னுட்டு இருப்பான். ஹீரோ கிட்ட நீங்க என்ன இங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் அதுக்கு நான் சும்மா தான் இந்த பக்கமா வந்தேன் அப்படின்னு சொல்லி மழைப்பிடுவான். இப்படி பேசிட்டே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நானும் இதோடவே இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே உங்களோட தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாக்குறேன். பை கைஸ்.